நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்ய இன்னும் சில வருடங்கள் தேவை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. பலமான பொருளாதாரத்தை உருவாக்கப் போவதாக அனுரகுமார டிசாநாயக்க உறுதி. இளைஞர் யுவதிகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. எதிர்கால சந்ததிக்காக பலமான நாட்டை உருவாக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை. சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. ரஷ்ய ராணுவ துருப்புக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. இலங்கை மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சீர் செய்வதற்கு இன்னும் சில வருடங்கள் தேவை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை ஏற்காத அரசியல்வாதிகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் மாநாடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை சுமையினை அடுத்த வருடத்தில் இலகுபடுத்தி 2026 ஆண்டில் நாட்டை விரைவான அபிவிருத்தியின் பால் கொண்டு செல்லும் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சசிகலா ரவிராஜ் மற்றும் கலை அமுதன் சேனாதிராஜா ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு மத்தியில் யாழ்ப்பாணத்தில் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். வடமாகாண அபிவிருத்தி வேலைத்திட்டம் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனை சந்தித்துள்ளார். மன்னார் தாழ்வுப்பாடு பிரதேசத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு சென்ற ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினருடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். அந்த கட்சியின் இளைஞர் அமைப்பின் அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட மற்றும் சிலரும் இதன்போது ஜனாதிபதியை சந்தித்தனர். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்தி மக்கள் வாழக்கூடிய சூழலை ஜனாதிபதி உருவாக்கியிருப்பதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். மகரகமவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை 2 வருடங்களில் ஜனாதிபதி கட்டியெழுப்பியுள்ளார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கி பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடரும் செய்திகள். பலமான பொருளாதாரத்தை உருவாக்கப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார டிசாநாயக்க தெரிவித்தார். நாட்டை அபிவிருத்தி செய்யும் வலுவான திட்டம் தம்மிடம் உள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் அராஜக நிலை தோன்றுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது, சட்டம் ஒழுங்கு பேணப்படும் என்றும் அவர் கூறினார். அபராதுவ பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அனுரகுமார டிசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்தார். இளம் சமூகத்தினரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இளம் சமூகத்தினர் நவீன உலகுக்கு ஏற்றவாறு பயணிக்க வேண்டும், பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக இளைஞர் யுவதிகளை மாற்ற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டுக்கு தேவையான அரசு கொள்கை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மினுவங்கொடையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை கௌரவமாக கொண்டாடுமாறு ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு தமது ஆதரவாளர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டலசலா பெரும தெரிவித்தார். கூட்டமைப்பின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றனர். எனினும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு அவ்வாறான சேறு பூசும் செயல்பாடுகளை முன்னெடுக்காது. எதிர்கால சந்ததிக்காக பலமான நாட்டை உருவாக்குவது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தி நாட்டை அபிவிருத்தியின் பால் இட்டுச் செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர தெரிவித்தார். தங்கல்லையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளன. இதன்படி வேட்பாளர்களின் இறுதி பிரச்சார கூட்டங்கள் நாளை நடைபெறும். இதனை அடிப்படையாக கொண்டு விசேட பாதுகாப்பு திட்டத்தை போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இறுதி பிரச்சார கூட்டம் கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நடைபெறும்.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் இறுதி பிரச்சார கூட்டம் மருதானையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவின் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் நுகேகொடவில் நடத்தப்பட உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததன் பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. அவ்வாறானவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த கண்காணிப்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் 26 கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றதாக தேர்தல் திணைக்களத்தின் மேலதிக ஆணையாளர் எஸ். அச்சுதன் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 38,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. இதில் 25% நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் டெங்கு தொற்றுக்கு இலக்காகி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 10 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு நோய் அபாய எச்சரிக்கை நிலையில் காணப்படுவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டை இதுவரை கிடைக்காத விடத்து பிரதேச தபால் அலுவலகத்துக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக் கொள்ள முடியும். நாளை முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தபாலகங்களில் வாக்காளர் அட்டையினை பெற்றுக் கொள்ளலாம். CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். ரஷ்ய ராணுவ துருப்புகளின் எண்ணிக்கையை 15 லட்சமாக அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது பற்றிய பிரேரணையில் அவர் கைச்சாத்திட்டுள்ளார். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும். இதன்படி ரஷ்யாவின் படைப்பிரிவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 23,89,000 அதிகரிக்கும். சவுதி அரேபியாவும் எகிப்தும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. சவுதி அரேபியாவின் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் சவுத் மற்றும் எகிப்து பிரதமர் முஸ்தபா மெத்வுலியும் ரியாடில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்ல விரும்பும் உங்களுக்கு இணைய பதிவின் மூலம் பணியகத்தின் கிளை அலுவலங்களூடாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு. மேலதிக விவரங்களுக்கு ஹாட்லைன் 1989 அல்லது www.slbfe.lk. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கு பலம் பெறுவதற்கு இங்கு உதவிக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்டி உலக மரபுரிமை நகரை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக வேலை வாய்ப்புக்காக நீங்கள் விரும்பும் நாட்டுக்கு செல்ல இலகுவான வழிமுறை. ஆன்லைன் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போது செயல் வடிவில். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தனது சேவைகளை விரிவுபடுத்தி சுய செயல்முறை மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்ல விரும்பும் உங்களுக்காக இணையத்தினூடாக சுய பதிவு மேற்கொள்ள வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக விமான நிலையத்துக்கு செல்லும் முன் நீங்கள் இணையத்தினூடாக சுய பதிவு செய்வதன் மூலம் அசௌகரியங்களை தவிர்த்து சந்தோஷமாக வெளிநாடு செல்லலாம். சரியான வழியில் வெளிநாடு செல்ல இணையத்தினூடாக சுய பதிவு செய்து கொள்ளுங்கள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கு பலம் பெறுவதற்கு இங்கு உதவி. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாகும். காலி மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறும். இதேவேளை சுற்றுலா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. நாட்டிங்ஹாம் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறும். பொதுநலவாய நாடுகள் பழுதூக்கும் சுற்றுத்தொடர் இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஃபிஜி நாட்டில் நடைபெறவுள்ளது. இதில் இலங்கையைச் சேர்ந்த 3 பங்கேற்கின்றனர். அஷேன் கருணாரட்ன, பசிந்து மாலேவன, ஹஹீத் ஜமீல் ஆகியோரை இலங்கை சார்பில் பங்கேற்கின்றார்கள்.
வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் கிளையொன்று நுவரேலியாவில் திறந்து வைக்கப்பட்டது. திறப்பு விழாவில் சுகாதார அமைச்சின் செயலாளர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இது மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் 60வது ஒசுசெல கிளையாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். நேரம் 6:11 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை. மகரிப் தொழுகைக்கான அதான் கேட்கலாம்.